வச்சுட்டு உனக்கான ஒளி, நீ எதை நோக்கி பிறந்திருக்கிறியோ அதுக்கான தன்மை இதுதான் காமிச்சிருக்கான். அதை நோக்கியான முழு தன்மையுடன் முழுமையடைந்த நிலையில் எனக்கு இதை பற்றி நாம் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு ஞானத்தினுடைய பாதையில் இருக்கிறோம். நின்று கொண்டு தான் இருக்கிறோம். பயணப்படையில் இடையில நின்றுருக்கிறோம். இது வரைக்கும் பயணமானதில் ஒரு அனுபவத்தை எல்லோருக்கும் சொல்லணும், இறைத்தன்மையுடைய உணர்வை எல்லோருக்கும் சொல்லக்கூடியதான் பெரும் புண்ணியம் என்று முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதன் தன்மையில் நம்முடைய முன்னோர்கள் நம்ம சேர்த்து வச்சது எல்லாத்தையுமே கழிக்கணும் இல்லைங்க. அதற்காகத்தான் அனைவரும் வாருங்கள், நான் அடைந்த அற்புதத்தை உங்களுக்கும் காட்டுகிறேன் என்பதற்கான ஒரு அழைப்பு தான் இது. அதற்காகத்தான் மெய்ஞான வாழ்வியல் யோகம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அதற்கான வேலைகளை துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லோருக்குமான ஞானம் என்பது இங்கே சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பட்டியல் இருக்கிறது.